Peacemakers of Christo. அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, கணவன் மனைவி, மாமியார் மருமகள் மத்தியிலே இன்று யார் பிரிவினையை ஏற்படுத்துவது? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே, அப்பொழுது மூத்த மகன் ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, உன்னத பிதாவே, உம்மையே தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவே, இந்நாளிலே எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே, எத்தனையோ உறவுகள் உடைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா, கணவன் வழியாக வந்த உறவுகள் உடைந்து போய் கிடக்கிறது, மனைவி வழியாக வந்த உறவுகள் உடைந்து போய் கிடக்கிறது, அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளுடைய உறவுகள் உடைந்து போய் கிடக்கிறது, மாமியார் மருமகள் உறவுகள் உடைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை சுவாமி. அதே போலதான் ஆண்டவரே சுவிசேஷத்துல பார்க்கிறோம், தம்பியை ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மை பெரியவனுக்கு இல்ல ஆண்டவரே. ஏனென்றால் அவன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தான், அவன் வெளிநாடுலாம் சென்று வாழ்ந்தான், அவன் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்தான், நான் பிச்சைக்கார வாழ்ந்தேன், அதனால என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடின இருதயத்தோடு இருக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. அண்ணன் தம்பிகளை ஏற்றுக்கொள்வதில்லை, தம்பி அண்ணன்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே, அக்கா தங்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, தங்கைகள் அக்காவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே. அப்பா, கணவன் வீட்டாரை மனைவி ஏற்றுக்கொள்வதில்லை, மனைவி வீட்டாரை கணவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே. மாமியாரை மருமகள் ஏற்றுக்கொள்வதில்லை, மருமகளை மாமியார் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே. என் தெய்வ கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நீ உன்னை அன்பு செய்வதை போல உன் அயலாரையும் அன்பு செய் என்று கூறினீரே. ஆனால் அண்ணன் தம்பிகளையே உறவு உடைந்து போய் கிடக்கிறதே ஐயா, அன்பு செய்ய முடியலையா ஆண்டவரே. கடின இருதயம் ஆண்டவரே, பொல்லாப்பு இருதயம், பொறாமை இருதயம் ஆண்டவரே, எரிச்சலான இருதயம், வஞ்சக இருதயத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய சொந்த ரத்தங்களுக்கு எதிராகவே திட்டம் வகிப்பவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, அந்த அண்ணன் நேரா அப்பாட்ட போய் கேட்கல ஆண்டவரே, யாரோ ஒரு ஊழியனை பார்த்து கேட்டான் என்ன நடக்கிறது என்று. அதே போல இன்று எத்தனையோ அண்ணன்கள், தம்பிகள், அக்காக்கள், தங்கைகள் மூன்றாவது மனுஷனுடைய பேச்சை தான் கேட்கிறார்களே ஒழிய என் பேச்ச ஒரு நாள் கேட்டதில்ல ஆண்டவரே. என்கிட்ட யாரும் வந்ததே இல்ல ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள், ஐயோ என் பெரிய பிள்ளையும் சின்ன பிள்ளையும் சேர்ந்தா நல்லா இருக்கும்லையா என்று ஆண்டவரே, என் பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று கண்ணீர் விடுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, ஒற்றுமையாக இருங்கடான்னு சொன்னதுக்காக ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களோடு கூட பேசாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களை வெறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட உறவுகளை நீர் படைத்தீர் ஐயா? ஏன் ஆண்டவரே இந்த அண்ணன் தம்பி இந்த உறவுகள் மத்தியிலே ஆண்டவரே கடின இருதயம் இருக்கிறது ஆண்டவரே? மருமகள் ஏன் ஆண்டவரே மாமியாரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டிக்கிறாள் ஐயா, சோறு போடவே மாட்டிக்கிறாள் ஐயா ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே மாமியார் மருமகளை எப்பொழுதுமே புண்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் ஐயா, குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறாள் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, திருப்தி என்பதே இந்த குடும்பத்துல இல்லையா ஆண்டவரே? ஏனப்பா ஒற்றுமை இல்லை? ஏன் ஆண்டவரே புரிந்து கொள்கிற மனத்தன்மை இல்லை ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மை இல்லை ஆண்டவரே? இந்த அழிந்து போகிற சொத்துகளுக்காகவும், அவன் பெருசா கொஞ்சம் படிச்சுட்டான், அவன் நிறைய சம்பாதிக்கிறான் காசுக்காகவும் ஆண்டவரே இந்த ரத்த உறவுகள் ஏன் உடைந்து போகிறது, அழிந்து போகிறது? ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரே. அப்பா, அன்பு செய்வதில்லை சுவாமி. ஏசப்பா, இவங்க போடுற சண்டையினால அவங்க பிள்ளைங்களுக்கு உறவுகளே இல்ல
இல்லாமல் போகுது ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா சித்தப்பான்னு பெரியப்பான்னு ஒருத்தன் கூட பேச முடியல ஆண்டவரே. அப்பா பெரியம்மா வீட்டுக்கு போலாம், ஐயோ சித்தி வீட்டுக்கு போலான்னு பேச முடியல ஆண்டவரே. அப்பா உறவே இல்லாம பிக்னிக்கு போறான் ஆண்டவரே, போய் கடல்ல உட்கார்ந்துட்டு வரா சுவாமி. அதுல உறவுகள் இருக்கிறதா? அதுல நிம்மதி இருக்குதா? அவன் கடைசியில தன்னந்தனியாக அனாதையை போல அதே கடலோரத்துலதான் ஆண்டவரை உட்கார போறான் என்பதை இந்த பெற்றோர்கள் உணராமல் வாழ்கிறார்களே, அண்ணன் தம்பிகள் உணராமல் வாழ்கிறார்களே. ஏசப்பா இவர்கள் உறவுகள் மேம்படணும் சுவாமி, அண்ணன் தம்பிகள் உறவுகள் மேம்படணும் ஆண்டவரே. பொறாமை எண்ணங்களை அகற்றி போடுங்க, கோபங்களை அகற்றி போடுங்க, மன்னிக்கிற தன்மைகளை கொடுங்க, ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மைகளை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மையை கொடுங்க. ஒருவேளை சொத்துக்களை ஆண்டவரே அபகரித்திருந்தால், ஏமாற்றி புடுங்கி இருந்தால், அன்னை சொத்து தானே தம்பி சொத்து தானே நம்ம கொடுத்துருவோம் என்ற மனத்தன்மையை கொடுங்க. பணத்தை கொடுத்து திரும்பி கொடுக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அதெல்லாம் சாபத்தின் காசுகள், சாபத்தின் சொத்துகள் ஆண்டவரே. அது வேண்டு அதை வச்சுக்கிட்டு இவன் ஒழுங்கா வாழ முடியாது ஐயா, அது கண்ணீரின் சொத்து ஆண்டவரே. அதை வச்சுக்கிட்டு இவன் வாழ முடியாது சுவாமி. அவனை ஆண்டவரே போஷித்து வழி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே பகிர்வான அன்பையும் நீர் அருள வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க
பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜெபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப், சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது கட்டு ஜெப புத்தகம், இது விடுவிக்கும் ஜெப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜெப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.